Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி egg rolls. இது ரொம்பவே பாப்புலரான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி. இது கோதுமை மாவு, முட்டை, மயோனைஸ் இதெல்லாம் வச்சு பண்ற ஒரு ரெசிபி. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஐட்டம்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் வீடியோவில் மிடில் சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பராத்தா பண்ண ஒரு பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த எல்லா ஐட்டம்ஸையும் கலந்து விட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துருக்க மைதா நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெடுதலானது. நம்ம தொடர்ந்து மைதாவை சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நம்மளோட வெயிட் ரொம்ப கெயின் ஆகி ஒபிசிட்டி ஆகிடும். இந்த மைதா நம்ம சாப்பிடும் போதெல்லாம் நம்ம உடம்புல பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலை இது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால டயபெட்டிஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மைதாவில் அசிடிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இது நம்ம உடம்புல இருக்க கால்சியம் லெவலை கம்மி பண்ணும். கால்சியம் லெவல் கம்மியாச்சுன்னா ஹார்ட் டிசீஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது. இந்த மைதா செரிமான கோளாறையும் ஏற்படுத்தும். இந்த மைதாவில் செஞ்ச உணவை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நம்ம உடம்புல தேவையில்லாத கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுறதோட பிளட் ப்ரெஷரும் ரொம்ப அதிகமாகும். இந்த ரெசிபியை நீங்கள் மைதா சேர்க்காம ஃபுல்லாக கோதுமை மாவுலேயே கூட செய்யலாம். இப்போ மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இதை 10 நிமிஷம் வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆனதும் இந்த மாவை நல்லா ப்ரெஸ் பண்ணி நீட் பண்ணணும். இப்போ இதை நம்ம 4ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் மைதா இல்லைன்னா கோதுமை மாவு தூவிக்கோங்க. இதை நம்ம சப்பாத்தி மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி இங்கே ஒரு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் எதுக்கு பண்ணுறோன்னா இந்த பராத்தா சப்பாத்தி நல்லா லேயராக வர்றதுக்காக தான். அடுத்து இந்த மாதிரி இதை ரோல் பண்ணுங்க. ரோல் பண்ணதும் இந்த மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ அகைன் இது நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம்.
அடுத்து நான் முட்டையோட பெனிஃபிட்ஸை சொல்கிறேன். முட்டையில் புரோட்டீன், விட்டமின் அண்ட் மினரல்ஸ்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. முட்டையோட அந்த ஒயிட் பார்ட்டில் விட்டமின் B2 இருக்குது. அந்த எல்லோ யாக்கில் விட்டமின் D அண்ட் E இருக்குது. இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை தவாவில் போட்டு எடுக்க வேண்டியதான். ஒரு தவா ஹீட் பண்ணிக்கோங்க. தவா ஹீட் ஆனதும் அதை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு 20 செகண்ட்ஸ் இதை விட்டுருங்க. 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம திருப்பி போடலாம். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதும் இதில் பட்டர் இல்லைன்னா ஆயில் ஒரு கீ நீங்கள் எது வேணால் இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அகைன் திருப்பி போட்டு இது மேலே பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டரில் விட்டமின் A, D, E அண்ட் கால்சியம் இருக்குது. வெண்ணெயில் பீட்டா கேரட்டின் இருக்கிறதுனால இது லங் கேன்சர்லாம் வராமல் தடுக்கும். பீட்டா கேரட்டின் நம்ம கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. இந்த வெண்ணெயில் விட்டமின் D அண்ட் கால்சியம் இருக்கிறதுனால நம்ம போன்ஸ் எல்லாம் ரொம்ப பலப்படுத்தும். விட்டமின் E இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை ரொம்ப ஹெல்த்தியாக பாதுகாக்கும். இப்போ இது ரெடியானதும் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அதே தவாவில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் முட்டையை சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆனதும் இந்த மாதிரி பராத்தாவை ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஒன் மினிட் கழிச்சு இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். ஒன் மினிட்ல இது குக் ஆகிடும். இப்போ நம்ம இதை வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம்.
அடுத்து இதில் குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. குடைமிளகாயும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கெட்ட கொழுப்பெல்லாம் இது குறைக்கும். கேன்சர் வராமல் பாதுகாக்கும். நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க பராத்தால இந்த மாதிரி மயோனஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இது ஹோம்மேட் மயோனஸ். இது நான் எப்படி பண்ணோன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கார்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் டொமேட்டோ கெச்சப் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இங்கே உள்ளே வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து பாதி லெமனை பிழிஞ்சிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ இந்த மாதிரி இதை ரோல் பண்ணிக்கோங்க. எக் ரோல்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க.